வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஜூன் 27. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. 1954 ஜூன் 27 அன்றைக்கி தான் சோவியத் யூனியனோட இப்போதைய ரஷ்யா ஓப்னிக்ஸ் நகரத்தில் உலகத்தோட முதலாவது அணுமின் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தது. கரண்ட் தயாரிக்க அணுசக்தியை பயன்படுத்தலான்னு உலகத்துக்கு நிரூபித்த நாள் இது. அமெரிக்க சுதந்திர போரின் போது பிரிட்டிஷ் ஆர்மிக்கிட்ட மாட்டிக்காமல் இருக்க பிலடெல்பியாவிலிருந்து ரகசியமாக எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுருந்தாங்க அமெரிக்காவோட அடையாளமான லிபர்ட்டி பெல். அது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 1778 ஜூன் 27 அன்னைக்கு தான் பத்திரமா அதோட சொந்த இடமான இண்டிபெண்டன்ஸ் ஆளுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டது. ஜப்பான் நாடு அவங்களோட பழைய குழப்பமான பணமுறையை மாற்றிக்கிட்டு யென் அப்படிங்கிற கரன்சியை அவங்களோட அதிகாரப்பூர்வ நவீன நாணயமாக 1871 ஜூன் 27 அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. ஐரோப்பிய முறையை வச்சு கொண்டு வரப்பட்ட இந்த முறை தான் இன்றைக்கும் ஜப்பானில் இருக்குது. டிவினாலே பிளாக் அண்ட் ஒயிட் தான் அப்படின்னு இருந்த காலத்தில் 1929 இதே ஜூன் 27 அன்றைக்கி தான் நியூயார்க்கில் இருக்க பெல் லேப்ஸ் முதன்முதலாக கலர் டிவியை உலகத்துக்கு காட்டினாங்க. சும்மா சாம்பிள் தான் காட்டினாங்க, ஆனால் அது ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டது. நாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுற கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு எல்லாம் முன்னோடியாக 1967 ஜூன் 27 அன்னைக்கு லண்டனில் இருக்கிற பார்க்லேஸ் பேங்க்கில் உலகத்தோட முதல் ஏடிஎம் மிஷின் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் அப்போ கார்டுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் செக் பேப்பர் வச்சு தான் காசு எடுத்திருக்காங்க. பார்வையற்றவர்களுக்காகவும் காது கேளாதவர்களுக்காகவும் உலக அளவில் போராடிய ஹெலன் கெல்லர் பிறந்த இந்த நாளை மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுறோம். இதே மாதிரி டெய்லி ஹிஸ்ட்ரி அப்டேட்டுக்கு மறக்காமல் சக்தி கிரியேஷன் பக்கத்தை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.